Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ரொம்ப கஷ்டப்படுறோம், பெக் பண்ணிவிட்டு ப்ராஸ்டியூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மாறணும்னா எதுக்குன்னா ஸ்டடீஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்னால நான் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு காலேஜ் 3rd இயர் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் முடியல. என்னோடய ஆசைகள் அதிகமாக டைமில் வந்து அம்மா கிட்ட நான் சொன்னேன், தப்பான தொழிலுக்கு போகக்கூடாது. எல்லாரும் மாரியும் எப்பயுமே நீ யாருக்கிட்டையும் கை நீட்டக்கூடாது. தப்பான தொழிலுக்கு போகக்கூடாது. உனக்கு நீ என்ன படிச்சுக்கிறியோ அதுக்கு தகுந்த வேலை செய்யணும். உங்கள் பொண்ணு அப்படி அந்த இடத்துல பார்க்குறப்போ உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு? கஷ்டமாக இருந்துச்சு. வீட்டில் சொல்லுவாங்க வேலைக்கு போ, இன்டர்வியூக்கு போ அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அங்கே நடக்கிறதே இவங்களுக்கு தெரியாது. நம்மளை செய்கிற வேலைக்கு சேலரி கொடுக்க மாட்டாங்க. நீ வீக்லி த்ரைஸ் என் கூட இருப்பியான்னு கேட்பாங்க, ஓப்பனாகவே கேட்பாங்க. அதனால் அதை வந்துட்டு நான் போகாமலே நிறைய டைம் ஒரு 2 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டேன். போகிற இடம் எல்லாமே இப்படியே இருந்துச்சு. தப்பாக பழக தான் பார்த்தாங்களே கண்டி எனக்கு என்னோடய ஒர்க்கையோ டேலண்ட்டையோ அவங்க பார்க்கல. ஆமாம், படிக்கும் போது கூட படிக்க விட மாட்டாங்க. அந்த வேர்டு இருக்குது இல்லைங்களா, அந்த வேர்டை சொல்லி புள்ளி பண்ணுவாங்க. என்னோடய பெஞ்சில் பாத்ரூம் சைட்லலாம் என்னோடய நேம் எழுதி பக்கத்தில் அந்த வேர்டு எழுதி வச்சு ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த 48 டேஸும் வந்து ப்ளீட் ஆகிட்டே இருக்கும், பெயினாகவும் இருக்கும். ஒரு வாட்டி நம்ம ரெஸ்ட் ரூம் போகும்போது அந்த பெயின் இருக்கும், அந்த ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். ஒரு 10 டெலிவரிக்கு சமம்னு சொல்லிட்டு சொன்னதை டே பை டே அனுபவித்தேன் நான். அதை இல்லை, அந்த எய்ம் ஒரு சைடு இருக்குது, அதுக்காகவும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கலெக்டர் ஆகணும்னு சொல்லிட்டேன். சூப்பர். எனக்கு என்னென்னா, என்னை வேணான்னு ஒதுக்குனவங்க வேறு வழியே இல்லாமல் எனக்கு மரியாதை கொடுக்கணும். மனசில் வெறுப்பு இருந்தாலும் வேறு வழியில் மரியாதை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு வரணுன்றது தான் என்னோடய எண்ணம். அம்மா என் முகவரி நீ, அம்மா என் முதல் வரி நீ, அம்மா என் உயிரென்றும் நீ, அம்மா நீயே எனக்கென்ன பிறந்தாயே, அனைத்தையும் தந்தாயே, என் உலகம் நீ என் தாயே. முக்கியமாக சொல்லணுன்னா, நிறைய பேர் நிறைய குழந்தைங்களோட குழந்தைகள் எந்த அளவுக்கு கனவுகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறதா இருக்கட்டும், எல்லா அம்மாவுமே சப்போர்ட் பண்ணுறது இருக்கும். பட் குறிப்பிட்ட அம்மா தான் அடுத்தவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக அவங்க குழந்தைக்கு என்ன பிடிக்குதோ அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் செய்வாங்க. அந்தளவுக்கு நீங்கள் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். நீங்கள் எல்லாருக்குமே இங்கே இருக்க எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. அதுக்கே பெரிய சல்யூட் அண்ட் ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கணும் உங்களுக்காக. கண்டிப்பாக. ஸோ அம்ருதா அண்ட் ஏகவல்லி அம்மா இன்றைக்கி நம்ம ஷோவில் ஏன் ஸ்பெஷலாக வந்திருக்கிறாங்க அப்படின்னா, அஸ் அமுதன் செட், ஒரு ஸ்பெஷலான ஒரு சப்போர்ட் அம்மா சைட்லேருந்து இருந்திருக்கு அம்ருதாவுக்கு. ஸோ அம்ருதா வந்து இன்றைக்கி டிஜி கம்யூனிட்டியில் இருக்கிறீங்க, உங்களுடைய ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணுறீங்க, உங்களுடைய அம்மா அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க அப்படின்றது தான் அதோடைய மெயின் காசே. இந்த ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மதர்ஸ் டே அன்னைக்கு இந்த இடத்துல உங்களை வச்சு பார்க்குறது இன்னும் எங்களுக்கு அழகாக தெரியுதுங்க அம்மா நீங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கு. ஸோ அம்ருதா, உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒரு பயங்கரமான ஸ்ட்ரகிள் லைஃப்பில் இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் இந்த இடத்துல நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறதுக்கு. ஸோ நான் வந்து ஒரு டிஜி, நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் தான் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு எந்த பாயிண்டில் வந்துச்சு? நீங்கள் எப்படி ரியலைஸ் பண்ணீங்க? எப்படி அம்மா கிட்ட அதை ஓப்பன் அப் பண்ணீங்க? நான் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்தே எனக்கு தெரியும் நான் ஒரு டிஜி தான் சொல்லிட்டு. நான் வந்து ஏன் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன்னா, நிறைய பேர் பார்த்துருக்கேன் இல்லைங்களா, ரொம்ப கஷ்டப்படுறோம், பெக் பண்ணிவிட்டு ப்ராஸ்டியூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மாறணும்னா எதுக்குன்னா ஸ்டடீஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்னால நான் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு காலேஜ் 3rd இயர் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் முடியல. என்னோடய ஆசைகள் அதிகமாக டைமில் வந்து அம்மா கிட்ட நான் சொன்னேன். அம்மா கிட்ட சொன்ன உடனே அம்மா உங்களுக்கு என்ன ரியாக்ஷன் இருந்துச்சு? என்ன சொன்னீங்க அவங்கக்கிட்ட? நான் வந்து வேணான்னு சொன்னேம்மா. வானா அதெல்லாம் வானா, நீ படித்து முடிச்சுக்கிற, நல்ல வேலை செய் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் வந்து நான் இப்படி தான் இருக்குப்பேன், எனக்கு பிடிச்சிக்குது, இப்படி தான் இருக்க அப்படின்னு சொன்னார். சரி பார்க்கலாம், ஃபஸ்ட்டு படித்து முடி, வேலைக்கு போ, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னேன். அதுக்கப்புறம் அவர் கேட்குற மாரி இல்லை, அப்படி தான் இருப்பேன் நான் அப்படின்னு சொல்லிச்சு. அதனால் சரி நானும் நம்ம குழந்தை சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நான் விட்டு கொடுத்தேன். சொன்ன உடனே வந்து ஒரு வேணாம் அப்படின்ற நோதனை உங்ககிட்ட இருந்து வந்துச்சு இமீடியட்டா. ஏன் அப்படி சொன்னீங்க? ஏன் அப்படி சொன்னேன்னாக்கா, இவ்வளோ படிச்சிருக்குதே, ஊர் உலகம் என்ன சொல்லுமோ, சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. நம்ம புள்ளையெல்லாம் ஒதுக்கிடுவாங்களோ, வெளி உலகத்தில் எல்லாமே ஒரு மாதிரி நினைப்பாங்களோ என்னவோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு.
அதனால் அப்படி சொன்னேன். இப்போ அவங்க சொன்னதுக்கு அப்புறமா முதல்ல நோ சொன்னது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மேம். அது நீங்கள் சொல்லும் போது வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தவங்க சொன்ன விஷயங்கள். எங்கள் வீட்டுக்கார் ஒத்துக்கலை ஃபஸ்ட்டு. அவர் வேணாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நானும் சரி அமைதியாகவே இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் சொந்த பந்தங்க எல்லோரும் அந்த மாதிரிலாம் இருந்தாக்கா வீட்டை விட்டு அமுச்சு விட்ரு, தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. அது என்கிட்ட சொன்னார், இதுமாரி சொல்கிறாங்க எல்லோரும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அவங்க சொல்கிறதெல்லாம் நீ கேட்காத, நம்ம குழந்தை என்ன தேவையோ நம்ம தான் பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். என் பசங்க 2 பேரும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தானுங்க. என் பசங்களும் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு வேணும், நீ வேணான்னா நீ போ, உங்கள் சொந்த பந்த பேச்சு நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி என் பசங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னோன்னே என் வீட்டுக்காரர் அதை ஏற்றுக்குன்னு சரி பரவாயில்ல, நம்ம குழந்தை எப்படி இருந்தாலும் ஊர் உலகம் எப்படி வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நம்ம குழந்தை நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்றுக்கணும். அம்ருதா, அம்மா சொன்ன மாதிரி ஊர் உலகம் நிறைய சொல்லுவாங்க. சின்ன சின்ன விஷயம் பண்ணாலுமே அதுக்கான கிரிட்டிசிசம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஃபேமிலிக்குள்ளேயே உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்த ஒரு எதிர்ப்பாக இருக்கட்டும், இல்லை இந்த விஷயம் சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப தாங்கிக்கவே முடியல அப்படின்னா அது என்னவா இருக்கும்? நிறைய விஷயம் இருக்குது. முன்னாடி க்ளோஸாக பேசினவங்களாம் இப்போ நம்மளை ஒரு ஒதுக்கப்பட்டவங்க மாதிரி பார்ப்பாங்க, ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. இன்னும் பேசிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ரியலைஸ் ஆகலை, அவங்களும் ஒரு ஹியூமன் தானே, அவங்களுக்கு புரியும், கஷ்டம் இருக்கும், நம்மள மாதிரி தானே அவங்களுக்கும் அப்படின்ற தாட்டே அவங்களுக்கு இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒதுக்கப்பட்டவங்க, அவங்கள ஒதுக்கி தான் வைக்கணும் அப்படின்ற நிறைய அந்த வேர்டை வச்சுலாம் ரொம்ப என்னை ஹர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்குமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதை நான் கேர் பண்ணுறதில்ல, பழகிடுச்சு. அம்மா சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால, ஃபேமிலி இருக்கிறதுனால எனக்கு அது ஒரு விஷயமா தெரியல எனக்கு. அதாவது உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது ஸ்கூலில், ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இவ்வளோ பண்ணாலும் இத்தனையும் தாண்டி படித்து ஒரு வேலைக்கு போயிட்டு இன்றைக்கி எஸ்எஸ் மியூசிக்கோட ஃபேமிலி ஸ்டாரில் வந்து உட்காந்துருக்கீங்களே, இதுதாங்க உங்களுக்கான வெற்றி, மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அது அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் கண்டிப்பாக. அண்ட் இப்போது நிறைய புல்லீஸ்லாம் இருந்தாங்க, உங்களை ரொம்ப புல்லி பண்ணாங்க. நீங்கள் படிக்க போகிற டைம்லேயுமே ரொம்ப எதிர்ப்புகள் ஸ்கூல்லேயுமே ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேயுமே ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். உங்களை ரொம்ப தாக்குன, உங்களை ரொம்ப பர்சனலாக அஃபெக்ட் பண்ண ஒரு இன்சிடெண்ட் ஏதாவது எங்கள் கூட ஷேர் பண்ண முடியுமா? ஆமாம், படிக்கும் போது கூட படிக்க விட மாட்டாங்க. அந்த வேர்டு இருக்குது இல்லைங்களா, அந்த வேர்டை சொல்லி புல்லி பண்ணுவாங்க. என்னோடய பெஞ்சில், பாத்ரூம் சைட்லலாம் என்னோடய நேம் எழுதி பக்கத்தில் அந்த வேர்டு எழுதி வச்சு ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க. நம்ம இப்படி க்ராஸ் பண்ணி போனாலும் அந்த வேர்டை சொல்லுவாங்க. எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே அந்த ஹர்ட்ஃபுல் நான் கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தேன். எக்ஸாம் ரூம்குள்ளே போகுவேன், அது வரைக்குமே அந்த கஷ்டம் கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த வேர்டை சொல்லி நிறைய அனுபவிச்சிருக்கேன் நான். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களை ஹர்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ அம்மாவுக்கு ஆப்வியஸாக தெரியாது அந்த டைமில். உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்த அந்த ஒரு பர்சன் யாருக்கிட்ட போயிட்டு நீங்கள் இதெல்லாம் சொல்லுவீங்க? நான் கடவுள்கிட்ட தான் சொல்லுவேன், மற்றபடி வேறு யாருக்கிட்டையும் சொன்னதில்லை. யார்கிட்டயுமே ஷேர் காடை தான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக நினச்சிட்டு அவர்கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். ஒரு நேச்சரை பார்த்து பேசிகிட்டு இருப்பேன். இந்த இது எப்போ மாறுமோ, இந்த கஷ்டம் எப்போ போகும். அந்த எக்ஸாம் டைம் 1 month போகிறதே ஒரு யுகம் போகிற மாதிரி இருக்கும் எனக்கு. அவங்க கஷ்டப்படுத்துறது, அவங்க டீச் பண்ணுறது எல்லாமே. ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறப்போ ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னீங்க. ஒவ்வொரு டிரான்ஸ்ஜெண்டர் கிட்ட பேசுகிறப்போவும் அவங்களுடைய ஆப்ரேஷன் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி ரொம்ப பெயின்ஃபுல்லானது, டிஃப்ரெண்ட்டானது, வேறு கதைகள் சொல்கிறாங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சோ, அதை நீங்கள் அண்டர்கோ பண்ணப்போ எப்படி அந்த விஷயங்கள்லாம் இருந்தது? நான் ஃபஸ்ட்டு நார்மலாக நினச்சிட்டு தான் போனேன். எல்லோரும் அந்த பயம்லாம் எனக்கு சொல்லலை, இந்த மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த 48 days ப்ளீட் ஆகிட்டே இருக்கும், பெயினாகவும் இருக்கும். ஒரு வாட்டி நம்ம ரெஸ்ட் ரூம் போகும்போது அந்த பெயின் இருக்கும், அந்த ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். அந்த பெயினை சொல்ல முடியாது. ஒரு 10 டெலிவரிக்கு சமம்னு சொல்லிட்டு சொன்னதை டே பை டே அனுபவித்தேன் நான். அதை ரொம்ப கஷ்டப்பட்டேன். அம்மா, நீங்கள் கூட இருந்தீங்களா அந்த டைமில்? இல்லை, அவங்க வச்சுருந்தாங்க அந்த 40 நாளும். அப்போ நாங்கள் போயிட்டு நானும் அப்பாவும் போய் பார்த்துட்டு வந்தோம். உங்கள் பொண்ணு அப்படி அந்த இடத்துல பார்க்குறப்போ உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு? கஷ்டமாக இருந்துச்சு. அவங்கள ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறப்போ எப்படி ஆறுதல் சொல்கிறீங்க அம்ருதாக்கு? அவர் எதுவுமே எங்களான காட்டிக்கல, வழியெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குல்லம்மா, இப்போது அவங்க சொல்லலை, உங்களுக்காக அவங்க உங்ககிட்ட மறைச்சிட்டாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு வழி இருக்கும். நீங்கள் யார்கிட்ட போய் பேசுவீங்க? உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இப்போ யார் இருந்தது? நான் வேலையில் தான் போய் சொல்லுவேன், எங்கள் மேடம் கிட்ட தான் சொல்லுவேன் எல்லா கஷ்டத்தையும். அவங்க சொல்லுவாங்க, எல்லாத்தையும் தாங்கிக்கோ, சரியாயிடும், புள்ளி பாரு, அது எதிர்காலத்தை என்ன பாரு நீ அப்படின்னு சொல்லி அவங்க தான் எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்தாங்க. நான் வேலை செய்கிற இடத்துல அவங்க தான் எனக்கு எல்லாமே
எல்லா உதவிகளும் அவங்க தான் செஞ்சாங்க. கண்டிப்பாகவே பிளெஸ்ட் தான். நாட் ஜஸ்ட் அம்மா, உங்களோட என்டையர் ஃபேமிலியும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க அப்படின்றப்போ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஆப்ரேஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. பட் ஆஃப்டர் தட் இன்னொரு சர்ஜரியுமே உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது எதனால், என்னென்ன கஷ்டங்கள் அதில் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? சேம் லைக் தட், அதே மாதிரி தான், அதே பெயின், அதே ப்ளீட். எதுக்காக இந்த ஒரு அது என்னென்னா, அது ஃபஸ்ட்டு பண்ணது கொஞ்சம் சரியாக பண்ணலை. அந்த யூரின் ஹோலே க்ளோஸ் ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதை வச்சு கூட டீச் பண்ணாங்க, உனக்கு நீ பேசின பேச்சுக்கு தான் இந்த நிலமை அப்படின்ற மாதிரிலாம். அது அவங்களுக்கு வலிக்கும்ன்றது யாரும் அதை புரிஞ்சிக்க மாதிரி இல்லை. அது அவங்கவுங்கள நிலையில இருந்து பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி தான் அந்த வலி இருந்துச்சு. அந்த டியூப் இருக்கும் போது ஏஞ்சி நடக்க முடியாது, நம்ம படுக்க முடியாது, கம்ஃபர்டபுளாக இருக்காது, கம்ஃபர்டபுளாக படுக்க முடியாது, ஒரு பேசுகிறது நடக்கிறது எதுவுமே இருக்காது. அதே வலி தான் அனுபவித்தேன் நான் அகெயின். இவ்வளோ பெயின், இவ்வளோ ஸ்ட்ரகிளை தாண்டி இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. கண்ணாடியில் பார்க்குறப்போ நான் ஆசைப்பட்ட மாதிரி நான் இருக்கேன், என்னால் வந்து இந்த ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் பண்ணிக்க முடியுது, நான் ஆசைப்பட்ட க்ளோதிங் போட்டுக்கிறேன் அப்படின்லாம் இருக்கிறப்போ என்ன ஃபீல் ஆகும் உங்களுக்கு கண்ணாடி பார்க்குறப்போ? எனக்கு அந்த சந்தோஷம் தான் என்னை வாழ வைக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். எவ்வளோ வலி இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கோம், நம்மளோட அடையாளம் இது தான், நம்ம யாருக்காகவும் எப்படி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு முழு பெண்மையாக உணரணும்னு நான் ஃபீல் பண்ணேன், அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டேன். அதுக்காக எவ்வளோ வலி வந்தாலும் ஓகே, தாங்கி தயாராக இருக்கேன். எப்படி உங்களை ரசிச்சுப்பீங்க? உங்களை நீங்களே வந்து கண்ணாடியில் பார்த்து வர்ணிச்சு அழகாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம, அதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? எப்படி என்ஜாய் பண்ணி கொண்டாடுவீங்க நீங்களே உங்களை? நான் ரீல்ஸ்லாம் பண்ணுவேன், அந்த வீடியோஸ் பார்த்து என்னோடய லிப்ஸ் கண்ணெல்லாம் நானே பார்த்து ரசிச்சுப்பேன். கமெண்ட்ஸ்லாம் போடுவாங்க, அதை பார்த்து ஓ நம்ம இப்படி இருக்கோமா, இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகும். இப்போது என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அமிர்தா? இப்போ எங்கே வேலையில் இருக்கீங்க? இப்போது என்ன பண்ணிட்டு? நான் வந்து தி ஜூட் பேலஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது, அங்கே வந்து இன்வாய்ஸ் போடுற மாதிரி ஒரு ஜாப் தான். பட் உங்களோட கனவுன்றது என்ன? நீங்கள் படிக்கும் போது எனக்கு இதாகணும்னு ஆசைப்பட்டு படிச்சிருப்போம் இல்லையா? அந்த கனவு இல்லை, அந்த எய்ம் ஒரு சைடு இருக்குது, அதுக்காகவும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கலெக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆஹா, சூப்பர். கலெக்டர் ஆகணுன்றது உங்களுடைய ஆசையே, அதுக்கான ஒர்க் பேரலாக போயிட்டுருக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்கக்கிட்ட இதை கேட்குறதுக்கு. எனக்கு என்னென்னா, என்னை வேணான்னு ஒதுக்குனவங்க வேறு வழியே இல்லாமல் எனக்கு மரியாதை கொடுக்கணும். மனசில் வெறுப்பு இருந்தாலும் வேறு வழியில் மரியாதை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு வரணுன்றது தான் என்னோடய எய்மே. இன்றைக்கி ஒரு சிலர் வந்து நம்மளை பார்க்குறது இருக்குல்ல, ஒரு சிலர் மரியாதையாக ட்ரீட் பண்ணுறது இருக்குது, ஒரு சிலர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி புள்ளி பண்ணுறவங்க, நம்மளை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்கல்ல. இப்போது இந்த இடத்துல உட்காந்துருக்க அமிர்தா, சாதிச்சு இங்கே உட்காந்துருக்க அமிர்தா, அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்ன சொல்லுது? அவங்களுக்கு எது சொன்னாலும் புரிய போகிறதில்ல. அவங்க இதுக்கு மேலே நீங்கள் பார்க்குற ஒருத்தர் இப்படி ட்ரீட் பண்ணுங்க அப்படி கூட சொல்லலாம். அந்த மாதிரி வேணால் சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு மனசுன்றது இருக்க தானே செய்யுது. இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு பழமொழியாக சொல்லணும்னா, ஒரு பானை சோத்துக்கு வேணால் ஒரு சோறு பதமாகலாம், ஆனால் எல்லா பானையிலும் ஒரே அரிசி தான் வைக்குது. அதனால் ஒரு பானை சோற்று பதத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு எல்லாமே வெந்துடுச்சுன்னு சொல்ல முடியாது. அதோட அனலை பொறுத்து தான் அதை தீர்மானிக்க முடியும். அதே மாதிரி தான் ஒருத்தவங்க ஒரு சூழ்நிலையை பொறுத்து தான் மாறுபடுறாங்க. நார்மலாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே அவங்க ஒரு சிலர் வந்து சிரித்து பேசுவாங்க, கோவமாக பேசுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அவங்க வேறு வழி இல்லாமல் ப்ராஸ்டியூட் போகிறாங்க, பெக் பண்ணுறாங்க. இவங்கள வச்சு இன்னொருத்தரை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கும் மனசு இருக்கும், எல்லாமே இருக்குது. அதனால் யாரையுமே புள்ளி பண்ணாதீங்கன்றது தான் நான் சொல்கிறேன். அவங்க இடத்துலேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நாளைக்கு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு எவ்வளோ ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத திங்க் பண்ணி பேசணும். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களோட ஆசை என்ன? அமிர்தா என்ன வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க? இல்லை, அது என்ன நினைக்குதோ அதுதான் என்னுடைய ஆசை. எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு நான் மாறணும்னு நினச்சேன், அதுக்கும் சப்போர்ட் பண்ணாங்க. நான் ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினச்சேன், அதுக்கும் சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் நான் ஃபோட்டோ ஷூட் போகணும் அந்த மாதிரி ஆசை இருக்குன்னு சொன்னால் அதுக்கும் சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாத்துக்குமே. இப்போ நான் உங்கள் கூட இருக்கக்கூடாதுமா, இந்த ஆப்ரேஷனுக்கு நான் ட்ரான்ஸ் பீப்புள் கூட போய் தான் இருக்கணும் அப்படின்னா, சரி ஓகே, உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீ பண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்காங்க அம்மா. எப்படிம்மா நீங்கள் அப்படி எல்லாத்துலேயுமே வந்து அவங்களுடைய கனவு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க? பிகாஸ் இது அவங்க ஈஸியாக சொல்லிட்டாங்க, ஆனால் மொத்த உலகமே இதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறாங்க, உங்களை வந்து கண்டிப்பாக பயங்கரமாக வந்து இதுக்காக கிரிட்டிசைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே எப்படிம்மா நீங்கள் வந்து அது எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணீங்க? எனக்கு எதுவுமே தெரியலம்மா, என் புள்ள மட்டும் தான் எனக்கு இது ஆகுது, அவ்வளோதான். மற்றவங்க பற்றி நான் யோசிக்கவே இல்லை. என் கூட பிறந்தவங்களும் சரி, அவங்க எதை பற்றி நான் யோசிக்கல. நம்மளுக்கு தேவை நம்ம புள்ளையோடைய வாழ்க்கை, அவ்வளோதான். அதோட கனவு அவ்வளோதான். எல்லாமே என் பிள்ளைங்க தான் எனக்கு அவ்வளோதான்.
ஏன்னா அவங்க சர்ஜரி அப்படின்னு சொல்லும்போது அது நார்மலாகவே சர்ஜரினா காசு அதிகமாக தான் இருக்குமா ஆப்வியஸ்லி. ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து ஆசைப்பட்டாங்க, நம்ம குழந்தை ஆசைப்பட்டாங்கன்றதுக்காக அந்த ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டை ஃபேஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் தான் மிடில் கிளாஸ்லேருந்து. அதுலேருந்து எப்படி வெளியே வந்தீங்க, எப்படி அது பார்த்துட்டு? எல்லாமே நான் வேலை செய்கிற இடத்துலேருந்து எனக்கு உதவி பண்ணாங்க. இப்போ நான் வந்து மாதம் மாதம் பிடிச்சிக்க சொல்லி அவங்க வந்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அதுவும் அப்படி தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் திரும்ப 2வது வந்து எனக்கு ஒன்றும் முடியல, அவங்களால கேட்க எனக்கு இது இல்லை. அதனால் என் நகைங்கெல்லாம் வச்சு நான் ஆப்ரேஷன் பண்ணிது. எவ்வளோமா செலவாச்சு தோராயமா? ஏன்னா 1,00,000க்கு மேலே ஆயிடுச்சு. ஓகே, ரெண்டு ஆப்ரேஷனுமே சேர்த்து நம்ம சொல்றீங்க. 2 ஆப்ரேஷனும் சேர்த்து. ஓகே. நீங்கள் பேசுகிறப்போ வந்து உங்களுடைய ட்ரான்ஸ் கம்யூனிட்டி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அந்த ஆப்ரேஷன் டைம்லலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நிஜமாவே எவ்வளோ சப்போர்ட்டிவ், இவ்வளோ நாளில் இவ்வளோ இந்த ஜேர்னியில் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க உங்களுக்கு அவங்க? இல்லை, மற்ற இடத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு அழகாக இருக்காங்க, ஸ்ட்ரக்சராக இருக்காங்க அப்படின்னா ப்ராஸ்டியூட் பண்ண தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அதை சொல்லலை. நீ படிச்சிருக்க, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், நீ எங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்போர்ட்டிவாக தான் கொடுத்துட்டு வராங்க. நானே சில நேரம் வந்து அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன், அவங்ககிட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது அப்படின்னா. இதோட நிறைய கஷ்டம் இருக்குது, அதெல்லாம் நீ ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போவே நீ தோண்டு போயிட்டேன்னா அதெல்லாம் நீ இப்போவே வந்து ட்ராப் பண்ணிவிடுவ, அதனால் அதை திக் பண்ணாத, உன்னோட எய்மை நோக்கி போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் தான் பண்ணியிருக்காங்க எனக்கு. ஓகே, உங்களுக்கு ரொம்ப கைண்டாக உங்களுடைய ஜேர்னியில் லீட் பண்ணியிருக்காங்க இல்லையா உங்களுக்கு பாத்தில். இட்ஸ் வெரி நைஸ் தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ரொம்ப படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து இன்னும் பெரிய கனவுகள் இருக்குது எஜுகேஷ்னல் ஆஸ்பெக்டில். ஆனால் ஒரு வேலைக்கு அப்படின்னு போகிறப்போ என்ன தான் உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் உங்களை பார்க்குற பார்வை வேறு மாதிரி இருக்குது. உங்கள் மேலே எரியப்படுற விமர்சனங்கள் ரொம்பவே ஹார்ஷாக இருக்குது. எந்த அப்ரோச்சில் உங்களை வந்து பார்க்குறாங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க வேலைக்கு போகிற இடங்களில்? நான் அம்மா கிட்ட கூட ஷேர் பண்ணதில்லை இதெல்லாம். வீட்டில் சொல்லுவாங்க வேலைக்கு போ, இன்டர்வியூக்கு போ அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அங்கே நடக்கிறதே இவங்களுக்கு தெரியாது. அங்கே போனேன் அப்படின்னா தப்பான கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க. நம்மள செய்கிற வேலைக்கு சேலரி கொடுக்க மாட்டாங்க. நீ வீக்லி த்ரைஸ் ட்வைஸ் என் கூட இருப்பியான்னு கேட்பாங்க, ஓப்பனாகவே கேட்பாங்க. அதனால் அதை வந்துட்டு நான் போகாமலே நிறைய டைம் ஒரு 2 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டேன். போகிற இடம் எல்லாமே இப்படியே இருந்துச்சு. தப்பாக பழக தான் பார்த்தாங்களே கண்டு எனக்கு என்னோடய ஒர்க்கையோ டேலண்ட்டையோ அவங்க பார்க்கல, தப்பாக பழக தான் பார்த்தாங்க. ஆனால் இப்போ செய்கிற இடத்துல வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார் அந்த சாரே. ரொம்ப அட்வைஸ் பண்ணுறதும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், சமூகத்தில் ஒன்று இப்படி பேசுகிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீ நடந்துக்காத, நார்மலாக இரு, எப்பயும் போல் எல்லோரும் இருக்க மாதிரி இரு, உன்னை யாரும் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் எல்லாம் சாதிக்கணும், ஒரு முன் உதாரணமாக இருக்கணும், அதான் என்னோடய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரும் சொல்லியிருக்கு. அந்த சாரோட பேர் தெரிஞ்சுக்கலாம்? அவர் பேர் வந்து கிருபாகரன் சார். கிருபாகரன் சார், ரொம்ப நன்றி. உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறனால தான் இந்த மாதிரியான ஆட்கள் வெளிவர முடியுது. அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. எஸ், ஆக்சுவலி ஹாப்பியாக இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு கதையும் கேட்குறப்போ சோகம் இருந்தாலுமே நீங்கள் அதில் ஓவர் கம் பண்ணி வர விஷயம் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்கள் துவண்டு போகலை, நீங்கள் வந்துட்டு இப்படி வேலைக்கு போனால் அப்படி பண்ணுறாங்க அப்படின்றதையுமே வந்துட்டு அப்படி ஸ்டாப் பண்ணிடல. யூ ஜஸ்ட் கேம் அவுட். அதுதான் இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இன்ஃபேக்ட் தேங்க்யூ ஃபார் கம்மிங் அவுட் ஈச் அண்ட் எவ்ரி டைம். அண்டு நீங்கள் சொல்லி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தோணுச்சு, பட் நான் கண்ட்ரோல் பண்ணேன், படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். படித்து பிகாம் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது அசுரன் படத்தோட டைலாக் உங்களுக்காகவே எழுதுன மாதிரி இருக்குது. படிப்பை மட்டும் பிடிங்கிக்க முடியாது, படிக்கணும், அதை மெச்சூரிட்டின்னு ஒன்று இருக்கலாம். இப்போ கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வருதுன்னா படித்து முடிக்கிற வரைக்கும் அரௌண்ட் 12-13 வருஷம் ஆகிடும். அதுலேயே 13 வருஷமாக உங்களோட ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதை மெச்சோர்டாக ஹேண்டில் பண்ணிவிட்டு படிப்பு தான் முக்கியம்னு சூஸ் பண்ணது, பவர் ஆஃப் எஜுகேஷன் இதுதான் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சது அந்த சின்ன வயசில் எப்படி? இல்லை, எங்கள் ஏரியாவில் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ட்ரான்ஸ் எல்லாமே. அவங்கள முன்னாடி ஒரு மாதிரி பேசினாலும் பின்னாடி வேறு மாதிரி திட்டுறது பேசுகிறது எல்லாமே இருக்குது. ஏன்னு யோசிச்சேன்னா அவங்க வந்து பெக் பண்ண போனாங்க, ப்ராஸ்டியூட் பண்ணாங்க, இதனால தானே ஏன் எல்லாம் ஒர்க் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அப்போ நான் பேசினேன் அவங்கக்கிட்ட, நிறைய பேர் பேசியிருக்காங்க. இல்லை சொல்லும், நாங்களாம் படிக்கலை, சின்ன வயசுலேயே வீட்டிலேருந்து துரத்தி விட்டுட்டாங்க, எனக்கு ஸ்டடீஸை வந்து கொடுக்கல அவங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, படித்தவங்களுக்கே இப்போ வேலை இல்லை, அதுவும் நம்ம டான்ஸாக இருக்கோம், நம்மளுக்கு எப்படி வேலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அதை யோசித்தேன் நான். சரி, ஓகே, இதுதான் ப்ராப்ளமாக இருக்க போல். அப்போ நம்ம படித்தோன்னா நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, நம்மளுக்கு வேலையும் கிடைக்கும் அப்படின்ற தாட்டில் தான் வந்து யோசித்து நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். எஸ் அமிர்தா, நம்ம இதுக்கு முன்னாடி பேசின ஒரு விஷயம் தான், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படின்னா ரொம்ப கோபப்படுவாங்க, ரொம்ப முரட்டுத்தனமாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் ஒரு சைடில் இருக்குது. அதுக்கு நீங்கள் ஒரு ஆன்சர் அழகாக சொன்னீங்க, சமுதாயம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு சைடில் பார்க்குறப்போ டிரான்ஸ்மென் ரொம்ப பாசமானவங்களும் இருக்காங்க, ரொம்ப அன்பானவங்களாக இருக்காங்க, பார்க்குறப்போ ரொம்ப கைண்டாக பேசுவாங்க, ப்ளஸ் பண்ணுவாங்க சில பேர் இன்ஃபேக்ட். ஸோ இந்த மாதிரிப்பட்டவங்களும் இருக்கிறீங்க அப்படின்றப்போ அது எங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ லவ் ஃபேமிலி சைட்லேருந்து கிடச்சிருதில்ல இல்லைங்களா. ஒரு சின்ன வயசுலேயே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க, அதனால் அந்த லவ் கிடச்சிருதில்ல. ஆனால் யாரை பார்த்தாலும் நம்ம சிஸ்டர்,
நம்ம பசங்க, நம்ம பேரண்ட்ஸ் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. யாராச்சும் எதனா ஃபீலிங்காக சொன்னால் அவங்க இறங்கிடுவாங்க உடனே. எப்படி என்ன பண்ணியாச்சும் அவங்களுக்கு அந்த ஹெல்ப்பை பண்ணிவிடுவாங்க அவங்க. அந்த சைடும் இருக்குது அவங்களுக்கு. ஓகே, ரொம்ப அழகான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. தேங்க்யூ. அம்மா, இன்றைக்கி வந்து அன்னையர் தினம். எல்லாருமே வந்து அம்மாவை டெய்லி செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக பாசமாக வந்து அன்பாக இருப்போம். ஸோ இன்றைக்கி அம்மாவை அமிர்தா கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கணும், இந்த விஷயத்தை மட்டும் நீ மீறவே கூடாது என்றைக்குமே அப்படின்னு ஒரு சத்தியம் வாங்கணும்னா என்ன சத்தியம் வாங்குவீங்க? தப்பான தொழிலுக்கு போகக்கூடாது எல்லாரும் மாரியும். ஓகே. எப்பயுமே நீ யாருக்கிட்டையும் கை நீட்டக்கூடாது. தப்பான தொழிலுக்கு போகக்கூடாது. உனக்கு நீ என்ன படிச்சுக்கிறியோ அதுக்கு தகுந்த வேலை செய்யணும். அதான் என்னுடைய ஆசை. நான் இல்லைனாலும் நீ தைரியமாக இருக்கணும், தன்னம்பிக்கையோடு வாழணும். அதான் என்னுடைய ஆசை. அம்மா சொல்லிட்டாங்க என்ன வேணும் அப்படின்ட்டு. இல்லை, ப்ராமிஸாக அம்மா சொன்ன மாதிரி நான் நடந்துப்பேன். நடந்துட்டு தான் இருக்கேன், அதே மாதிரி கண்டினியூ பண்ணுவேன். அதில் எந்த சந்தேகமும் இல்லைம்மா. அவங்க படித்து இப்போ நல்ல வேலையில் இருக்காங்க, கலெக்டர் ஆக போகிறாங்க. கலெக்டர் அம்மா எனக்கு நம்பி இருக்கேன் என் பிள்ளை மேலே. கலெக்டர் அம்மாவை சீக்கிரம் நீங்கள் அந்த சைரன் வச்ச வண்டியில் போகணுன்றது என்கிட்ட டீமோட ஆசை. அண்ட் இன்னொரு பக்கம் அம்மா ப்ராமிஸ் கேட்டாங்க, அண்ட் ஒரு சாரி அண்ட் தேங்க்ஸ் அம்மாவுக்கு சொல்லணும். இன்றைக்கி மதர்ஸ் டேயில் இந்த இடத்துல ஒரு தேங்க்ஸ் அண்ட் சாரி அம்மாவுக்கு சொல்லணும்னா என்னது? தேங்க் பண்ணணுன்னா என் ஃபேமிலிக்கே தான் தேங்க் பண்ணணும். அவங்க சொன்ன மாதிரி நான் ரொம்ப பிளெஸ்டு தான். நான் யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து வேணாம் விட்டுட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. ஆனால் எல்லா ஸ்டேஜ்லேயும் அம்மா வந்து என் கூடவே இருந்திருக்காங்க. கஷ்டமாக இருந்தாலும் சரி, காசு செலவு பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து தேங்க் பண்ணுவேன் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக. சாரி சொல்லணுன்னா என்னால் நிறைய ஹர்ட் ஆகியிருக்காங்க, அதுக்கு வேணால் சாரி சொல்லுவேன். ஃபேமிலி வைஸும் சரி, இதுக்கு முன்னாடி நல்லா பேசினவங்களாம் இப்போ அம்மா ஒதுக்கி வச்சுட்டாங்க, யாரும் பேசுகிறதில்ல. யாருன்னு சொல்லவும் விரும்பலை, அதுக்கு சாரி சொல்ல விரும்பிக்கிறேன். அந்த தேங்க்ஸையும் சாரி அப்படி அம்மா பார்த்தே சொல்லிடலாமே. தேங்க்ஸ் அண்ட் சாரிம்மா. என்னைக்காச்சும் அம்மாவை பார்த்து அப்படியே உடஞ்சி அழுதுருக்கீங்களா? அவங்களோட எமோஷன்ஸ்லாம் அப்படியே தேக்கி வச்சுருப்பீங்க, ஒரு நாள் பார்த்து முடியல அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுதுருக்கீங்களா அம்மாவை? அழுதுருக்கேன். ஒரு ஸ்டேஜில் எனக்கு வேலையே கிடைக்கலன்றப்ப நான் அழுதுருக்கேன். நம்ம என்ன பண்ணோம், நம்ம இவ்வளோ தூரம் திங்க் பண்ணி இவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ணிட்டு தானே வந்தோம். நம்ம ஸ்டடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜாப் கிடைக்குன்ற தாட்டில் இருந்தோம். ஆனால் கிடைக்கலையே. எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தானே பண்ணுறாங்கன்னு அது சொல்லிக்கலாம் அம்மா கிட்டே. ஆனால் அம்மா கட்டி பிடிச்சி அழுதேன் நான். அவங்க அழுறப்போ உங்களுக்கு எப்படிமா இருந்துச்சு? என் பிள்ளைங்க அழுதாலே என்னால் தாங்காது. அண்ட் உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேருமா? இப்போது ஃபேமிலி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அது உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? எனக்கு 2 அண்ணனுங்க இருக்காங்க. என்ன பண்ணிகிட்ருக்காங்க அவங்க? எல்லாம் நார்மலாக ஒர்க் தான் பண்ணிட்டுங்க. அவ்வளோ படித்தவங்களாம் இல்லை, ஒரு 10th 12th தான் படிச்சிருக்காங்க. ஓகே. அண்ட் இன்றைக்குமே ஃபேமிலி சைடில் இன்றைக்குமே இந்த ரெஸ்பான்ஸும் இல்லையாம்மா? எனக்கு இன்றைக்குமே அன்னைக்கு பார்த்த மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. அன்றைக்கி என்ன பிரச்சனை பண்ணாங்க அதோட நல்லா பார்த்துக்கிறாங்க. இல்லை, சொந்தக்காரங்க மதியில் கேட்குறேன். சொந்தக்காரங்களை நான் சொல்ல விரும்பல, என் பசங்க நல்லா பார்த்துக்கிறாங்க, அவ்வளோதான். என் புருஷனும் நல்லா பார்த்துக்கிறாரு. அவர் எல்லாமே அவருக்கு என்ன தேவை எல்லாமே நாங்கள் செய்கிறோம், அவ்வளோதான். எஸ், உங்களை வந்து பயங்கரமாக திட்டியிருப்பாங்க, உங்களை ஒதுக்கியிருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த சொந்தக்காரங்களை பார்த்து இந்த மேடையிலேருந்து அம்மா சொல்ல விரும்புகிற விஷயம் என்னவாக இருக்கும்? நான் எதை பற்றி கவலைப்படலாமா, எனக்கு சொந்தங்கள்லாம் எனக்கு முக்கியமே இல்லை. எனக்கு தேவை என் குழந்தை தான், அவ்வளோதான். எந்த சொந்தங்க வெறுத்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. யார் என்னை வானான்னு சொன்னால் எனக்கு பற்றி கவலையே இல்லை. எனக்கு தேவை என் பசங்க, அவ்வளோதான். அவ்வளோதாங்க, இதுதான் அம்மா. வேறு யாருமே எனக்கு என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை, கவலையே கிடையாது, என் குழந்தை தான் முக்கியம் அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டீங்க. ஸோ இன்றைக்கி மதர்ஸ் டே ஸ்பெஷல் நம்ம வந்து த ஃபேமிலி ஸ்டார் அப்படின்ற ஒரு ஷோ வந்து நடத்திட்டுருக்கோம். அப்படின்றப்போ யார் வச்சு ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றப்போ எனக்கு வந்து உங்களை தாண்டி ஒரு பெஸ்ட் சாய்ஸ் கண்டிப்பாக தோணலை. அம்மானாலே ரொம்ப ஸ்பெஷல். அதில் வந்து எல்லாருடைய அம்மாவுக்கும் அவங்களுடைய குழந்தைங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் இருக்கும். ஆனால் இந்த பாண்டிங் வந்து எல்லாருக்கூடையும் கனெக்ட் ஆகிற ஒரு பாண்டிங்காக இருக்குது. ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இன்ஃபேக்ட் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது இந்த ஒரு பாண்டிங்கை பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் மூலமாக நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நிறைய பேர் வந்து இதே மாதிரி அவங்களோட வீட்டில் இருப்பாங்க, டிரான்ஸ்ஜெண்டர்ஸாக இருக்கலாம், அவங்க சொல்கிறதுக்கு பயப்படுறவங்களா இருக்கலாம். பட் கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் அம்மா சொன்ன மாதிரி என் குழந்தை தான் எனக்கு முக்கியம், வேறு யார் என்ன சொன்னாலும் எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்ற ஒரு ரைட் ஸ்டாண்ட் அவங்க எடுத்திருக்கிறாங்க. அதனால இன்றைக்கி அமிர்தா இந்த மேடையில் இங்கே நம்ம கூட உட்காந்து பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக லைஃப்பில் வரணும் அப்படின்னா அதுக்கு ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். எல்லாருடைய சார்பாகவும் சொல்லிக்கிறேன். அண்ட் எஸ்எஸ் மியூசிக் டீம் சார்பாக ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலி ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ் டு யூ. தேங்க்ஸ். இந்த இடத்துல நான் வந்து தேங்க் பண்ண விரும்புகிறேன். நிறைய பேர் இருக்காங்க. இது வரைக்குமே என்னை கரெக்டாக கைட் பண்ணி கொண்டு போகிற சகோதரன் ட்ரஸ்ட்டுக்கும் என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
இந்த வாய்ப்பு எவ்வளோ பெரிய வாய்ப்பு, என்னுடைய ஃபீலிங்ஸையும் சரி என்னுடைய தாட்ஸையும் இந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ண எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த எஸ்எஸ் மியூசிக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்கம்மா? அவங்க சொல்லி ஆனால் அந்த சகோதர ஆபீஸுக்கு இந்த இதுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணேன். சூப்பர்மா. அண்ட் இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியதுன்னா, இன்றைக்கி மதர்ஸ் டே. எல்லா நாளுமே அம்மாக்களை கொண்டாடக்கூடிய நாள் தான். இன்றைக்கி இன்னும் ஸ்பெஷலாக உலகம் ஃபுல்லாக அம்மாக்களை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அந்த தருணத்தில் அவங்க குழந்தைங்களோட கனவுக்கு இன்றைக்கி வரைக்குமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க நீங்கள் மிக சிறந்த அம்மாவாக இங்கே எல்லாத்துக்கும் தெரிகிறீங்க. இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், உங்களுக்கான ஒரு மரியாதை செய்யணும்னு ஆசைப்பட்றோம். அதுவும் உங்கள் பொண்ணு கையாலேயே செய்யணும்னு ஆசைப்பட்றோம். வித் யுவர் பர்மிஷன் அண்ட் லெட்ஸ் டு இட் ஃபார் தி எஸ்எஸ் மியூசிக் ப்ரௌட்லி பிரசன்ஸ் ஃபேமிலி ஸ்டார் மதர்ஸ் டே ஸ்பெஷலில் இன்றைக்கி அம்ருதா அவங்க மம்மிக்கு வந்து ஒரு அழகான ஒரு தருணம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏகவல்லி அம்மாவுக்கு எஸ்எஸ் மியூசிக் டீம் சார்பாக ஃபேமிலி ஸ்டார் அவார்டு ப்ரெசென்ட் பண்ணும். அதுவும் அவங்க பொண்ணு கையாலே ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். Are you ready? Yes, please do the gratitude. விடுமுறையே இல்லாமல் தாய் வேலை செய்கிறார். இத காண காணிகையாய் நான் என்னதான் தருவதோ. அம்மா என் முகவரி நீ அம்மா, என் முதல் வரி நீ அம்மா, என் உயிரென்றும் நீ அம்மா. அம்மா நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ சொன்னால் ரொம்ப அழகாக தெரியுறீங்க அப்படின்ட்டு. இந்த கையில் அந்த அழகான மொமெண்டோ கிரீடம்லாம் வச்சதுக்கப்புறம் இன்னும் அழகாக தெரியுறீங்க. எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குதும்மா. என்னால் சொல்ல முடியல, அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் ஒதுக்குன உங்களுடைய பொண்ணு, அவங்களாலே இன்றைக்கி இந்த இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அவங்க கையாலே உங்களுக்கு ஒரு அங்கீகாரம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கம்மா, அம்மா எவ்வளோ அழகாக இருக்காங்க இப்போ பார்க்கும்போது. இந்த மொமெண்ட்டில் இப்படி பார்த்துருக்கவே மாட்டீங்க சின்ன வயசுலேருந்து. ஆமாம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் ஒதுக்குனாங்க, இவங்களை வந்து எல்லா இடத்துலையும் முன்னாடி நின்று காட்டியிருக்கேன். இது ஒரு ஸ்டார்டிங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும். இதை தாண்டி அம்மாவை எந்த இடத்துல வச்சு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அவங்க உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஷீஸ் அ பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த். அம்மாவை எந்த இடத்துல வச்சு பார்க்கணுன்னு ஆசை உங்களுக்கு? நான் நல்ல பொசிஷனில் இருந்தாலே அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கணும். அதான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் அம்மாவுக்கு. அண்ட் சூப்பர். ஒதுக்குனவங்களை விடுங்க, உங்களை செதுக்குனவங்களை கொண்டாடுறோம் இதுக்கு மேலே. அண்ட் ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான இது மொமெண்ட். உங்கள் அம்மா தான் எல்லாமே பியூட்டிஃபுல்லான பிகினிங் அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கு மேலே நடக்க போகிற எல்லா விஷயமும், அமிர்தா லைஃப்பில் நடக்க போகிற ஒவ்வொரு விஷயமுமே அவங்க அம்மாவை ப்ரௌடாக பெருமைப்பட வைக்கும் அப்படின்றது எந்த சந்தேகமுமே இல்லை. அண்ட் அதுக்கும் ஆல் த வெரி பெஸ்ட். உங்களுக்குமே ஆல் த வெரி பெஸ்ட்மா. இது வரைக்கும் ரொம்ப அழகாக பார்த்துருக்கீங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. இதுக்கப்புறமா அதை செய்வீங்கன்ற நம்பிக்கை அவங்களுக்கும் இருக்குது, எங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது. அவங்க உங்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி நீங்களும் பெருமைப்படுவீங்க. நன்றிம்மா. Thank you so much, Amma. Thank you, Amrita. Thank you. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.